இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து நூதனமான முறையில் மேற்கொள்ளப்படும் மோசடி ஒன்று அம்பலமாகியுள்ளது. வெளிநாட்டவர்களிடம் அனுதாபம் தேடும் வகையில் தமது சோகத்தை வெளிப்படுத்துவதுடன் கஷ்டத்தை போக்க பொருட்களாக உதவி வழங்குமாறு கோருகின்றனர். அந்த வகையில் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு தம்பதியொன்றுடன் முதல் நாளிலேயே மனோஜ் என தன்னை அடையாளப்படுத்திய நபர் உதவி கோரியுள்ளார். கொழும்பு காலி வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த தம்பதியை அணுகி மனோஜ் தனது மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 மகள்களை காப்பாற்றத்தான் கஷ்டப்படுவதாகவும் உருக்கமாக கூறி உதவி கோரியுள்ளார். தனக்கு பணம் வேண்டாம் என்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள தனது மனைவிக்காக அருகிலுள்ள சூப்பர் மார்க்கெட்டில் அதிக புரதச்சத்துள்ள பால்மா மட்டும் வாங்கி தருமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். மனோஜின் உருக்கமான கதையை கேட்ட தம்பதி அவரை சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு அழைத்து சென்றுள்ளனர். இதன்போது தனது வீட்டுக்கு தேவையான பால்மா பாக்கெட்டுகள், அரிசி, சமையல் எண்ணெய் மற்றும் தேங்காய் பால்மா போன்ற பொருட்களை மனோஜ் கொள்வனவு செய்துள்ளார். இந்நிலையில் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இதையும் கேள்வி கேட்காமல் சுமார் 15,000 ரூபாய் பணத்தை செலுத்தினேன் என பாதிக்கப்பட்ட சுற்றுலா தம்பதி தமது டிக்டாக் காணொலியில் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் இதனை நூதனமான திருட்டு என தெரிவித்துள்ள பலர் விலை உயர்ந்த மளிகை பொருட்களை இவ்வாறு வாங்கிக் கொண்டு பின்னர் அவற்றை மீண்டும் அதே கடைக்கோ அல்லது வேறு இடங்களிலோ விற்று பணமாக மாற்றிக்கொள்வது கொழும்பில் ஒரு பொதுவான மோசடி என பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர்.